என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறப்பு. மாணவ செல்வங்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருட்டில் அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. தனியார் பள்ளிகள் அதிக கட்டணம் வசூலித்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. ஹார்ட் டிஸ்குகள் மாயம் என்பது மின்வெட்டு பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக செய்யப்படும் முயற்சி. திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. திறப்பு விழாவில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி கை நீட்டியும் மேயர் பிரியா மெழுகுவர்த்தியை வழங்க மறுப்பு. திருவிக நகர் தொகுதியில் உள்ள பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் சலசலப்பு. சென்னையில் உள்ள பெருங்குடி குப்பை கிடங்கில் பெரும் தீ விபத்து. பள்ளிக்கரணை மற்றும் வேளச்சேரி சுற்றியுள்ள பகுதிகளில் கரும்புகை மூட்டமாக தெரிவதால் பொதுமக்கள் கடும் அவதி. குவைத் விமான நிலையம் மீது தாக்குதல். ஈரானின் தாக்குதலால் அல்ல, அமெரிக்க பேட்ரியாட் ஏவுகணையால் ஏற்பட்டதாக ஈரான் புரட்சிகர காவல் படை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த கல்வியாண்டின் முதல் நாளை புதிய நம்பிக்கையோடு தொடங்கும் தன் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். கல்விதான் உங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கும் சக்தி என்றும் உயரிய கனவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், அதற்கேற்ப கடினமாக உழையுங்கள் என்று கூறினார். பள்ளிக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றி உங்களை தேடி வரும் என்று தெரிவித்தார். அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு விவகாரத்தில் அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகத்தில் ஆவணங்கள் மாயமாகி உள்ளதாக சிந்தாதிரிப்பேட்டை காவல்துறையினர் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மின் அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, கடந்த மாதம் சிலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு பின்னர் திருட்டு நடைபெற்றிருப்பதால் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். 5 வருட டெண்டர், ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட தரவுகளின் கோப்புகளை எடுக்க வேண்டிய வேலை உள்ளது என்றும், எத்தனை ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டுள்ளன என்பது விசாரணை முடிவில் தெரியும் என்றும் கூறினார். இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்றார். தமிழகத்தில் மின்தடை உள்ளிட்ட மின்சாரத்துறை பிரச்சனைகளை சரி செய்ய நிச்சயம் கால அவகாசம் தேவை என்று தெரிவித்தார். மின்சாரத்துறையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வதற்கான 100% பணிகளை தொடங்கியுள்ளதாகவும் கூறினார். தனியார் பள்ளிகள் அதிக கட்டணம் வசூலித்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பள்ளி கல்வித்துறையில் சில திட்டங்களில் குறைகள் இருக்கிறது என்றும் அவற்றை சரி செய்ய வேண்டிய தேவை உள்ளது என்றும் தெரிவித்தார். மாணவர்களுக்கு தரும் கல்வி உபகரணங்கள், டெண்டர் உள்ளிட்டவைகளில் ஊழல் செய்தால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். ஊழல் முறைகேட்டை தடுத்து நிறுத்தினாலே கல்வி கனவு நனவாகிவிடும் என்றார். தனியார் பள்ளிகள் அதிக கட்டணம் வசூலித்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்றும், தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை இணையத்தில் வெளியிட்டே ஆக வேண்டும் என்றும் தெரிவித்தார். திருவிக நகர் தொகுதியில் பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் குத்துவிளக்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி கை நீட்டியும் மேயர் பிரியா மெழுகுவர்த்தியை வழங்காததால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை திருவிக நகர் தொகுதியில் உருது பள்ளி புதிய கட்டிட திறப்பு விழாவில் தற்போதைய சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியா மற்றும் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் மேயர் பிரியா குத்துவிளக்கேற்றினார். அதனையடுத்து குத்துவிளக்கேற்ற தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி கை நீட்டியும் மேயர் பிரியா மெழுகுவர்த்தியை வழங்க மறுத்ததால் பல்லவி அங்கிருந்து உடனே புறப்பட்டு சென்றார். பள்ளி திறப்பு விழாவில் கலந்து கொண்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவியை அழைத்தும் அவர் அங்கிருந்து உடனே புறப்பட்டு சென்றார். இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. ஹார்ட் டிஸ்குகள் மாயம் என்பது மின்வெட்டு பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக செய்யப்படும் முயற்சி என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது ஹார்டு டிஸ்குகள் மாயம் என்பது மின்வெட்டு பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக செய்யப்படும் முயற்சி என்று தெரிவித்தார். தாவேக அமைச்சர்கள் யாருக்கும் நிர்வாக திறன் இல்லை என்றும் அதனால்தான் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறார்கள் என்றும் கூறினார். தொடர்ந்து மக்களிடம் தேர்தல் வாக்குறுதிகளை கொண்டு சேர்க்காமல் தாவேகா ரீல்ஸ் மூலம் ஆட்சிக்கு வந்தது என்றும் விமர்சித்தார். எனவே ரீல்ஸ் ஆட்சி என்பதை மக்கள் விரைவில் உணர்வர் என்று தெரிவித்தார். சென்னையில் உள்ள பெருங்குடி குப்பை கிடங்கில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் வான்வரை கரும்புகை சூழ்ந்துள்ளதால் மேடவாக்கத்திலிருந்து வேளச்சேரி செல்லும் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் பள்ளிக்கரணையில் உள்ள குப்பை கிடங்கில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் தீ அருகில் இருந்த மாநகராட்சியின் பறிமுதல் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த இடத்திற்கும் பரவியதால் அங்கிருந்த 100க்கும் மேற்பட்ட கார்கள் தீயில் எரிந்து சாம்பலாகின. இந்த விபத்தின் காரணமாக வான்வரை கரும்புகை சூழ்ந்துள்ளதால் மேடவாக்கத்திலிருந்து வேளச்சேரி செல்லும் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் பள்ளிக்கரணை மற்றும் வேளச்சேரி சுற்றியுள்ள பகுதிகளில் கரும்புகை மூட்டமாக தெரிவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். குவைத் விமான நிலைய சேதம் ஈரானின் தாக்குதலால் அல்ல, கோளாறடைந்த அமெரிக்க பேட்ரியாட் ஏவுகணையால் ஏற்பட்டது என ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் ஈரானின் ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக குவைத் மற்றும் பக்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 63 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை அருகே உள்ள ஈரானின் கெஷிம் தீவில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் குவைத் விமான நிலையம் சேதம் ஈரானின் தாக்குதலால் அல்ல, கோளாறடைந்த அமெரிக்க பேட்ரியாட் ஏவுகணையால் ஏற்பட்டது என ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு மறுத்து ஈரான் பொதுமக்கள் உள்கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் வளைகுடா பிராந்தியத்தில் மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. கரூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கருக்கு நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும் மலர் கொத்துகள் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் திருவள்ளூர் மைதானம் அருகில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதல்வர்கள் பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள் சால்வை அணிவித்தனர். இதில் முன்னாள் அமைச்சர் சின்னசாமி, மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக மீது எந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தி ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த பாலியல் குற்றங்களை தாவேகாவினரே செய்யும் செய்திகள் தினம்தோறும் வருகிறது என்று திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளையொட்டி முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆனதையே மறந்துவிட்டார் என்று விமர்சித்தார். ஏனென்றால் நன்றி அறிவிப்பு கூட்டம் என்ற பெயரில் முதலமைச்சர் விஜய் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை போல உரையாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். தினமும் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்திருப்பது மட்டுமே முதலமைச்சரின் பணி என விஜய் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இதை எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் கூட இன்னும் அதிகமாக விமர்சிக்க தொடங்கவில்லை. ஆனால் மக்கள் களத்தில் இருந்து அவரை விமர்சிக்க தொடங்கிவிட்டனர் என்று கூறினார். மேலும் திமுக மீது எந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தி ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த பாலியல் குற்றங்களை தாவேகாவினரே செய்யும் செய்திகள் தினம்தோறும் வருவதாக தெரிவித்தார். தூத்துக்குடியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி திமுக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா திமுக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. இதேபோல் அவர் எட்டயபுரம் சாலையில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தின் முன் உள்ள கருணாநிதியின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் நகர் செயலாளர் ஆனந்தசேகரன், மாவட்ட அவைத்தலைவர் செல்வராஜ், மாவட்ட தலைவர் முனியசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள மாநிலங்களவை பதவிக்கான உறுப்பினரை காங்கிரஸ் மையக்குழு முடிவு செய்து அறிவிக்கும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள மாநிலங்களவை பதவிக்கான உறுப்பினரை காங்கிரஸ் மையக்குழு முடிவு செய்து அறிவிக்கும் என்று தெரிவித்தார்.
இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன் பேசிய போது, காங்கிரஸ் கமிட்டியின் மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ணடங்கர் நினைத்த காரியத்தை வெற்றி பெற செய்திருக்கிறார். ஏனெனில் தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற வேண்டும், மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பெற வேண்டும் என்ற இலக்குகளை அவர் வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளார் என்று கூறினார். தடை செய்யப்பட்ட பைப் ஹாரன் பயன்படுத்தினால் கடும் அபராதம் விதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் பேருந்துகளை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காரைக்கால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பழனிவேல் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பேருந்து நிலையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பழனிவேல் தலைமையில் போக்குவரத்து ஆய்வாளர் சண்முகம் உள்ளிட்ட காவலர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தமிழக பேருந்துகள் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட தனியார் பேருந்துகள் என 30க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் தடை செய்யப்பட்ட பைப் ஆரன் வைக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடித்து அதனை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து தடை செய்யப்பட்ட பைப் ஆரன் பயன்படுத்தினால் கடும் அபராதம் விதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் பேருந்துகளை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் நகர பகுதியில் அனுமதிக்கப்பட்ட வேகத்தில் மட்டும் பயணிக்க வேண்டும் என்று ஓட்டுநர்களை கடுமையாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பழனிவேல் எச்சரித்தார். வேலூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகள் திறப்பு முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு சீருடை, நோட்டு புத்தகங்கள் போன்றவற்றை மாவட்ட ஆட்சியர் வழங்கி மாணவர்களுடன் காலை சிற்றுண்டி அருந்தினார். வேலூர் மாவட்டம் வேலூர் மற்றும் 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளது. இதில் மாணவர்கள் ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்தனர். மேல்மனவூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் காலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் சிற்றுண்டியை ஆய்வு செய்து அவர்களுடன் உணவு அருந்தினார். பின்னர் பள்ளி திறந்த முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா சீருடை, நோட்டு புத்தகங்கள், புத்தகப்பை உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை பெற்றோர்களின் முன்னிலையில் மாணவர்களுக்கு வழங்கினார். இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பிரேமலதா, கல்வி அலுவலர் கேசவன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தின் 25வது புதிய மாவட்ட ஆட்சியராக வந்தனா கார்க் பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவரது மின்னஞ்சல் முகவரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் 25வது ஆட்சியராக வந்தனா கார்க் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க்கின் மின்னஞ்சல் முகவரிக்கு மாவோயிஸ்ட் என்ற பெயரில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் இல்லம், ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஆட்சியர் அறை, வருவாய்த்துறை அலுவலர் அறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். நீண்ட நேரம் சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் வெறும் வதந்தி என்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அலுவலக பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டன. சேலம் மேற்கு தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்டவர் வாக்காளர்களுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்தார் என்பதை ஓமலூர் தொகுதி தாவேகா வேட்பாளர் ஒப்புக்கொண்டு பேசிய காணொலி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் அதியமான். இவர் சமீபத்தில் ஓமலூர் தொகுதியில் பணியாற்றிய தாவேகா நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஓமலூர் தொகுதியில் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு முக்கிய காரணம் ஓமலூர் தொகுதிக்கு அருகில் உள்ள சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்ட நபர் அனைத்து வாக்காளர்களுக்கும் 2000 ரூபாய் கொடுத்ததால் தான் அவரால் வெற்றி பெற முடிந்தது என்று பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. தாவேகா வேட்பாளர் ஒருவரே தனது கட்சி வேட்பாளர் வாக்களிக்க பணம் கொடுத்தார் என்பதை ஒப்புக்கொண்டதால் இது குறித்து தேர்தல் ஆணையம் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் அருகே உள்ள முகையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நிலுவை நிதியை விடுவிக்க கோரி ஊராட்சி மன்ற தலைவி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் முகையூர் ஊராட்சி அலுவலகத்தில் பில்ராம்பட்டு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜா உள்ளிட்ட அதிகாரிகள் 13 லட்சம் நிலுவைத் தொகையை வழங்காமல் இழுத்தடிப்பதாக ஊராட்சி மன்ற தலைவி கனகா புகார் அளித்தார். பலமுறை ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்திடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து முகையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் தரையில் அமர்ந்து ஊராட்சி மன்ற தலைவி கனகா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். போராட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், கிடப்பில் போடப்பட்டுள்ள பணிகளை துவங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். விஜய் அண்ணா தங்களுக்கு தாய்மாமன் சீர் வேண்டாம், மதுபான கடைகளை மூடினால் போதும் என்று ஜெயங்கொண்டம் அருகே கல்லாத்தூர் கிராம பெண்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கல்லாத்தூரில் உள்ள 2 மதுபான கடைகளால் பள்ளி செல்லும் மாணவர்கள் பெரிதும் பாதிப்படைகின்றனர். இதை கண்டித்து ஏராளமான கிராம பெண்கள் கருவேல முற்களை வெட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கடையை திறக்கக்கூடாது என வலியுறுத்தி கடைக்கு செல்ல முற்பட்ட போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் பின்னர் கிராம பெண்கள் செய்தியாளர்களிடம் பேசிய போது விஜய் அண்ணா தங்களுக்கு தாய்மாமன் சீர் வேண்டாம், மதுபான கடைகளை மூடினால் போதும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். செங்கம் அருகே பூட்டிய வீட்டை உடைத்து வீட்டில் இருந்த பீரோவில் இருந்த 4 சவரன் தங்க நகை உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருவண்ணாமலை மாவட்டம் வளையாம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் தினக்கூலி தொழிலாளியான அருள்மணி. இவர் தனது மனைவி பிள்ளைகளுடன் கட்டுமடுவு கிராமத்திற்கு குடும்பத்துடன் சென்றிருந்தார். இதன் பின்னர் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து வீட்டில் இருந்த பீரோவை உடைத்து அதில் இருந்த 4 சவரன் தங்க நகை மற்றும் 1/2 கிலோ வெள்ளி, 5000 ரூபாய் பணம் உள்ளிட்டவைகளை மர்ம நபர்கள் திருடி சென்றது விசாரணையில் தெரியவந்தது. தகவல் இருந்து வந்த செங்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு குற்ற சம்பவங்களை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பெரம்பூரில் நடைபெற்ற ஹரிகிருஷ்ணன் மோகனசுந்தரி தம்பதியரின் இல்ல திருமண விழாவில் ஜெம் தொலைக்காட்சி நிறுவனர் சீதாபதி கலந்து கொண்டு மணமக்களை ஆசீர்வதித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஹரிகிருஷ்ணன் மோகனசுந்தரி தம்பதியரின் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஜெம் தொலைக்காட்சி நிறுவனர் சீதாபதி கலந்து கொண்டு மணமக்கள் சூரிய பிரசாந்த், திவ்யா ஆகியோரை ஆசீர்வதித்து பரிசுகளை வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தூத்துக்குடியில் பிரபல சினிமா நடிகையின் தந்தையை அரிவாளால் வெட்டிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரத்தை சேர்ந்தவர் கணேசன். பிரபல சினிமா நடிகை தீபாவின் தந்தையான இவர் முத்தையாபுரம் பகுதியில் உள்ள பத்ரகாளி அம்மன் கோவில் தர்மகர்த்தாவாகவும் இருந்து வருகிறார். இக்கோவில் அருகே பெருந்தலைவர் காமராஜர் சிலை அமைக்கும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் காமராஜர் சிலை அமைக்கும் பணிகளில் இவருக்கு முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இதையடுத்து முத்தையாபுரம் பஜாரில் உள்ள டீ கடை முன்பாக கணேசன் நின்று கொண்டிருந்த போது திடீரென்று அங்கு 2 சக்கர வாகனத்தில் வந்த கும்பலை சேர்ந்தவர்கள் கையில் அரிவாளுடன் பாய்ந்து வந்து சரமாரியாக கணேசனை அரிவாளால் வெட்டி தாக்கிவிட்டு தப்பித்து சென்றனர். இதன் பின்னர் அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு உடனடியாக தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதுகுறித்து முத்தையாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் அப்பகுதியை சேர்ந்த முத்துராஜ், கார்த்தி, இசக்கி உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இச்சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி அருகே கடத்தப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவியை மீட்டுத்தர வலியுறுத்தி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு கடத்தப்பட்ட மாணவியின் தாய் மற்றும் பாட்டி கண்ணீர் மல்க அழுத சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்தவர் முத்துக்கருப்பன், இசக்கி அம்மாள் தம்பதியார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் இதில் மூத்த பெண் குழந்தை 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வீட்டில் இருந்துள்ளார். இந்நிலையில் முத்துக்கருப்பன் தனது மகளின் மேற்படிப்பிற்காக சாயர்புரத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் சேர்த்துள்ளார். இதில் முத்துக்கருப்பனிடம் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வேலை பார்த்த ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த மணிமுருகன் கடந்த 1ஆம் தேதி மாலை வீட்டிலிருந்து கடைக்கு சென்று முத்துக்கருப்பனின் மகளை 3 பேர் கொண்ட கும்பலுடன் காரில் கடத்தி சென்றுள்ளார். இதையடுத்து முத்துக்கருப்பன் இந்த சம்பவம் தொடர்பாக தனது மகளை கடத்தி சென்ற மணிமுருகன் மீது ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாகியும் கடத்தப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்காததால் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உடனடியாக கடத்தப்பட்ட தங்களது மகளை மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு மாணவியை உடனடியாக மீட்க வலியுறுத்தி தாய் மற்றும் பாட்டி தரையில் அழுது புரண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த முதியவர் மீது டிப்பர் லாரி மோதியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வில்லிசேரி கிராமத்தை சேர்ந்த முதியவர் நாகராஜ் அப்பகுதியில் உள்ள சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வில்லிச்சேரியில் கற்களை இறக்கிவிட்டு கயத்தார் நோக்கி சென்ற டிப்பர் லாரி நாகராஜ் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இவ்விபத்து குறித்து கயத்தாறு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் லாரியை பறிமுதல் செய்ததோடு அதன் ஓட்டுநர் சங்கரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவொற்றியூர் காலடிப்பேட்டை வரதராஜ பெருமாள் கோயிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தேர் திருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் சந்திரபிரபை, சூரிய பிரபை, கருட வாகனம், சிம்ம வாகனம், அனுமன் வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் வீதி உலா மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ பவளவண்ண பெருமாள் தாயாருடன் கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து திருத்தேரில் எழுந்தருளினார். அவருக்கு சிறப்பு தீபாராதனைகள் செய்து மேளதாளங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேரெழுத்தனர். இந்த திருத்தேரானது 4 மாட வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் சன்னதியை அடைந்தது. இதில் கோயில் நிர்வாகம் சார்பில் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் இன்று மதுரை வந்தவுடன் முதலாவதாக திருப்பரங்குன்றம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் திடீரென பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அங்கு இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட சார் பதிவாளர் ஆயிஷா மற்றும்
தலைமை எழுத்தாளர் முரளி ஆகியோரிடம் தினமும் பதிவு செய்யப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் தடையின்மை சான்றிதழ் எதுவும் கிடப்பில் உள்ளதா என்பதை கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார். இச்சம்பவம் அதிகாரிகளுக்கு இடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. தாவேக அரசு தேர்தல் அறிக்கையில் கூறிய அனைத்தையும் செய்ய கால அவகாசம் தர வேண்டும் என்று மதிமுக கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் மதிமுக கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மின்சாரத்துறை அமைச்சர்கள், அதிகாரிகள் மின்சாரத்துறையில் உள்ள பல்வேறு இடையூறுகளை நீக்கி இடையூறுகள் ஏற்படுத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கடனை பொறுத்தவரை ஆட்சி ஏற்ற பின் நிதி நிலைமை கருத்தில் கொண்டு சிறு குறு விவசாயிகள் 50,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்ய முடியும் என்பதே உறுதியான நிலை என்று தெரிவித்தார். தாவேக அரசு தேர்தல் அறிக்கையில் கூறிய அனைத்தையும் செய்ய கால அவகாசம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இனி வருகின்ற காலங்களில் கண்டிப்பாக போதை கலாச்சாரத்தை குற்ற சம்பவங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார்கள் என நம்புவதாக தெரிவித்தார். உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் மணமக்களுக்கு திடீரென அண்ணன் சீர்வரிசை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பினாயூர் ஊராட்சியில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி செலுத்த செல்லும் போது திருமணத்திற்காக மணமகள் அழைப்பு நிகழ்வு நடைபெற்றது. அப்போது மணமகளை சந்தித்து அண்ணன் சீர் வழங்கி வாழ்த்தினார். திடீரென அண்ணன் சீர் வழங்கியதால் பினாயூர் ஊராட்சியில் உள்ள பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிகழ்வில் உத்திரமேரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகர், மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் சதீஷ், ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கடந்த 15 நாட்களில் உயிர் பறிப்பு, கொள்ளை, வழிப்பறி, சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் இவையெல்லாம் எண்ணிலடங்காதவாறு நடந்துள்ளது என்று முன்னாள் அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் தான் பேசுகிறோம் என்பதை மறந்துவிட்டு திருச்சியில் முதலமைச்சர் விஜய் கத்தி விட்டு சென்றுள்ளதாக விமர்சித்தார். அவரது பேச்சு ஒரு சினிமா ஷூட்டிங் போல உள்ளது என்றும், காலை 8 மணிக்கு வந்துவிட்டு 5 மணிக்கு சென்று விடுகிறார், கால் சீட்டு கொடுப்பதை தவிர வேறு எந்த முன்னேற்றமும் தமிழகத்தில் கிடையாது என்று கூறினார். தமிழகத்தில் கடந்த 15 நாட்களில் உயிர் பறிப்பு, கொள்ளை, வழிப்பறி, சிறுமியல் பாலியல் பலாத்காரம் இவையெல்லாம் எண்ணில் அடங்காதவாறு நடந்துள்ளது என்றும், தமிழக மக்களின் அவலக்குரல் கேட்கிறதா என்றும் கேள்வி எழுப்பினார். கோவையில் நடைபெற்ற சர்வதேச தூய்மை எரிசக்தி மாநாட்டில் இந்தியாவின் CSIR அமைப்பு மற்றும் நார்வே பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. கோவையில் உள்ள பிரபல தனியார் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் நார்வேயின் மேற்கு நார்வே பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் தூய்மை எரிசக்தி மற்றும் சுகாதார பயன்பாடுகளுக்கான 4வது சர்வதேச மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இந்தியா, நார்வே, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட சர்வதேச பிரதிநிதிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் இந்திய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மன்றத்தின் இயக்குநர் ஜெனரல் கலைச்செல்வி குத்துவிளக்கேற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் விழாவில் அவர் பேசிய போது, வளர்ந்த இந்தியா இலக்கை நோக்கி அறிவியல் தொழில்நுட்ப துறையில் சர்வதேச ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றார். மேலும் எதிர்கால எரிசக்தி சவால்களுக்கு மிக முக்கிய தீர்வாக கருதப்படும் வெள்ளை ஹைட்ரஜன் குறித்த ஆராய்ச்சிகளில் இளம் விஞ்ஞானிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த மாநாட்டின் முக்கிய அம்சமாக இந்தியாவின் CSIR அமைப்பு மற்றும் நார்வே நாட்டின் HVL பல்கலைக்கழகம் இடையே வரலாற்று சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதைத் தொடர்ந்து மாணவர்களின் புதிய தொழில்நுட்ப மாதிரிகள் அடங்கிய கண்காட்சியும் நடைபெற்றன. ஓமலூரில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளி திறக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவ மாணவிகள் மிகுந்த உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அரசு பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவ மாணவிகள் மிகுந்த உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்களது நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களை சந்திக்க ஆவலுடன் பள்ளிக்கு வந்த மாணவர்களை தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அன்புடன் வரவேற்றனர். பின்னர் தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு வகுப்பு ஆசிரியர் பாடங்களை ஆடியும் பாடியும் விளையாட்டு முறையிலும் எளிமையாக கற்பித்தார். இதனால் மாணவர்கள் மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் வகுப்பறை செயல்பாடுகளில் பங்கேற்றனர். செங்கம் அருகே பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு கருதி அரசு பள்ளிகளில் கண்காணிப்பு கருவிகள் பொருத்த வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்நாச்சிப்பட்டு பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறந்த நிலையில் பள்ளியை சுத்தம் செய்வதற்காக தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சென்றபோது மதுப்பிரியர்கள் பள்ளியிலேயே தினம்தோறும் மது அருந்திவிட்டு குடிநீர் குப்பிகள் மற்றும் அசைவ உணவுகளை அங்கேயே விட்டு சென்றதை கண்ட மாணவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் பள்ளியில் மது அருந்தும் நபர்களால் தங்களது பெண் பிள்ளைகளுக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளதால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளியில் கண்காணிப்பு கருவிகள் பொருத்த வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் அருகே செய்யாற்றில் 3 மாட்டு வண்டிகளில் மணல் திருட்டில் ஈடுபட்டவர்கள் தப்பியோடியதால் காவலர்கள் மாட்டு வண்டிகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கொட்டக்குளம் செய்யாற்றில் மணல் திருட்டில் ஈடுபடுபவர்களை பிடிக்க செங்கம் காவல்துறையினர் அங்கு சென்றபோது மாட்டு வண்டிகளில் மணல் திருட்டில் ஈடுபட்டிருந்த நபர்கள் காவல்துறையினரை கண்டு தப்பி ஓடிவிட்டனர். அதைத் தொடர்ந்து மணல் திருட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட 3 மாட்டு வண்டிகளையும் மணலுடன் செங்கம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வர முயன்றனர். ஆனால் இரவு நேரம் என்பதால் எவ்வித உதவிகளும் கிடைக்காத நிலையில் மாட்டு வண்டியில் இருந்த மணல்களை ஆற்றில் கொட்டினர். பின்னர் காலி மாட்டு வண்டிகளை காவல்துறையினர் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் காவலர் வாகனத்தில் கட்டி இழுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் தமிழக கேரள எல்லையில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி எவ்வித முன்னறிவிப்புமின்றி திடீரென மூடப்பட்டதால் மாணவர்களும் பெற்றோர்களும் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் தமிழக கேரள எல்லையில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் நிர்வாக தரப்பில் நீதிமன்ற வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைந்ததுடன் அங்கு பணியாற்றி வந்த 13 ஆசிரியர்களும் வேறு பள்ளிகளுக்கு மாற்றப்பட்டனர். இந்த விஷயம் தெரியாமல் பள்ளியில் பயின்று வந்த மாணவர்கள் பள்ளி திறப்பது எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்நிலையில் பள்ளிக்கு வந்த தங்களின் மாற்று சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு பள்ளி நிர்வாக தரப்பினரிருந்து நேற்று திடீரென மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்களும் பெற்றோர்களும் இன்று பள்ளிக்கு வந்து தங்கள் எதிர்காலம் என்னாவது என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு பள்ளி நிர்வாகம் மாற்று சான்றிதழை வாங்கிக் கொண்டு வேறு பள்ளிகளுக்கு செல்லுங்கள் என தெரிவித்தனர். இதனால் மாணவர்களும் பெற்றோர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் விமான தீ விபத்துகளை கட்டுப்படுத்தும் விதமாக அதிநவீன AI தொழில்நுட்ப தீயணைப்பு வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் அதிநவீன தீயணைப்பு வாகனத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. இந்த வாகனம் வாயிலாக விமான விபத்து மீட்பு மற்றும் தீயணைப்பு திறன் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள AI தொழில்நுட்பத்தின் கூடிய வசதிகள் தீ மற்றும் வெப்ப புள்ளிகளை கண்டறிய உதவுகிறது. இந்நிகழ்வில் வாகனத்தின் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் காலிறுதிப் போட்டியில் சபலன்காவை வீழ்த்தி டயானா சினேடர் வெற்றி பெற்று அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். பிரான்சின் பாரிஸ் நகரில் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பெலாரஸின் அரினா சபலன்கா ரஷ்யாவின் டயானா சினேடருடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய டயானா சினேடர் 2-1 என்ற செட் கணக்கில் சபலன்காவை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதன் மூலம் டயானா சினேடர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,15,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 14,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 160 ரூபாய் குறைந்து 1,15,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,26,376 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 285 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,85,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 105 புள்ளிகள் அதிகரித்து 74,451 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 33 புள்ளிகள் அதிகரித்து 23,438 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறப்பு. மாணவ செல்வங்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருட்டில் அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. தனியார் பள்ளிகள் அதிக கட்டணம் வசூலித்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. ஹார்ட் டிஸ்குகள் மாயம் என்பது மின்வெட்டு பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக செய்யப்படும் முயற்சி. திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. திறப்பு விழாவில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி கை நீட்டியும் மேயர் பிரியா மெழுகுவர்த்தியை வழங்க மறுப்பு. திருவிக நகர் தொகுதியில் உள்ள பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் சலசலப்பு. சென்னையில் உள்ள பெருங்குடி குப்பை கிடங்கில் பெரும் தீ விபத்து. பள்ளிக்கரணை மற்றும் வேளச்சேரி சுற்றியுள்ள பகுதிகளில் கரும்புகை மூட்டமாக தெரிவதால் பொதுமக்கள் கடும் அவதி. குவைத் விமான நிலையம் மீது தாக்குதல். ஈரானின் தாக்குதலால் அல்ல, அமெரிக்க பேட்ரியாட் ஏவுகணையால் ஏற்பட்டதாக ஈரான் புரட்சிகர காவல் படை அறிவிப்பு.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.